நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா அப்ரோச்சஸ் இன் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது. பொதுவாக அப்ரோச்சஸ் இன் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக சேமாக தான் இருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். Approaches in thermodynamics. என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்கு? ரெண்டு விதமான அப்ரோச் இருக்கு. என்னன்னா மேக்ரோஸ்கோபிக் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் அப்படிம்பாங்க. மைக்ரோஸ்கோபிக் அண்ட் மேக்ரோஸ்கோபிக். மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச்னா என்னன்னா இது வந்து ரொம்ப அக்யூரேட்டான அப்ரோச். அக்யூரசி வந்து அதிகம் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் அப்படிம்பாங்க. என்னன்னா இதை ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா லெக்ராஞ்சியன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. லெக்ராஞ்சியன் அப்படிங்கிறது என்னன்னா அவருடைய அப்ரோச் வந்து மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். இதை வந்து மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் என்ன சொல்லுவாங்கன்னா ஆயிலர்ஸ் அப்ரோச் அப்படிம்பாங்க. ஆயிலருங்கிறவரோட அப்ரோச் வந்து மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச். இப்போ என்னன்னா ஏன் லெக்ராஞ்சியன் இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு வாட்டர் பாடி, ஒரு ஃப்ளோயிங் வாட்டர் பாடி இருக்கு. ஒரு வாட்டர் பாடி வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த வாட்டர் பாடி ஃப்ளோ ஆகுறதுல ஒரு ஃபிஷ் ஒன்று பார்க்குறீங்க, ஓகேவா? இப்போ லெக்ராஞ்சியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஃபிஷ் வந்து இந்த வாட்டர் பாடி ஃபுல்லாக அப்படியே நவுந்துக்கிட்டே போகுது. லெக்ராஞ்சியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு பின்னாடியே போவார். இந்த ஃபிஷ்ஷோட பாத்தை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே போவார் லெக்ராஞ்சியன். ஃபிஷ் வந்து ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு அதோட ப்ராப்பர்ட்டிஸை நோட் பண்ணிட்டே போவார். அதனால தான் மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டு அது வந்து என்டையர் பீரியட் ஆஃப் டைமும் எப்படி ரியாக்ட் ஆகுது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி வேரி ஆகுது ஒவ்வொரு இடத்துலையும் அப்படின்னு பார்க்குறது தான் வந்து லெக்ராஞ்சியனோடது. இதே வந்து ஆயிலர்ஸ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நான் அவ்வளோலாம் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து இந்த என்டையர் வாட்டர் பாடியும் வந்து ஒரு கிராஸ் செக்ஷன்ஸாக பிரிச்சுக்கிறார். இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் கிராஸ் செக்ஷன், செகண்ட் கிராஸ் செக்ஷன், தேர்ட் கிராஸ் செக்ஷன். இப்போ வந்து இந்த ஃபிஷ் வந்து ஃபர்ஸ்ட் கிராஸ் செக்ஷனில் கிராஸ் பண்ணும்போது அதோட வெயிட் எவ்வளோ, அதோட எவ்வளோ வெலாசிட்டி அப்படிங்கிறத நோட் பண்ணிப்பேன். இப்போ செகண்ட் கிராஸ் செக்ஷனில் கிராஸ் பண்ணும்போது அதோட வெயிட் எவ்வளோ, அதோட வெலாசிட்டி எவ்வளோ, இந்த டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்விம் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணிப்பார். இவர் வந்து என்டையர் பாத்தையும் ட்ரேஸ் பண்ணுவார். அந்த ஃபிஷ் ஒவ்வொரு மொமெண்ட்டும் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணுவார். ஆனால் இவர் வந்து எப்படின்னா நான் ஃபுல்லாக பார்க்க மாட்டேன், ஒரு சர்டன் கிராஸ் செக்ஷன்ஸில் மட்டும் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சு ஆவரேஜ் பண்ணி போட்டுக்கிறேன் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் வந்து இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது மைக்ரோஸ்கோபிக்னா ஒரு இண்டிவிஜுவல் மாலிகுலர் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல். ஓவர் த என்டையர் பீரியட் ஆஃப் டைம் அதோட பாத்தை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டே போகிறது தான் மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். அதே இது அப்படி கிடையாது. இது வந்து டைம் ஆவரேஜ் பிஹேவியர் ஆஃப் தி மாலிக்யூல்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு இதில் ஒரு சிஸ்டம் நீ கன்சிடர் பண்ணுற சிஸ்டத்தில் நிறைய கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாலிக்யூல் வந்து ஃபர்ஸ்ட் செகண்டில் எப்படி ரியாக்ட் ஆகுது, ஃபிஃப்த் செகண்டில் அதோட வெலாசிட்டி இவ்வளோ அப்படின்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த என்டையர் சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னாக்க 10th செகண்டில் அதோட ப்ராப்பர்ட்டி இவ்வளோ அப்படின்னாக்க இந்த என்டையர் டைமுக்கும் ஆவரேஜ் எடுத்து அதோட பிஹேவியர் எப்படி இருக்கோ அந்த டைம் ஆவரேஜ் பிஹேவியர் தான் இந்த சிஸ்டத்தோட பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறது இவரோட அப்ரோச், மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச். இவர் என்னன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்ட்டிகளும் ஒவ்வொரு மினிட்ல எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இவரோட அப்ரோச். இதுதான் வந்து அப்ரோச்சஸ் இன் தெர்மோடைனமிக்ஸ். மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் வந்து என்னன்னா ரொம்ப ஹைலி ரிசர்ச் ஓரியன்ட் டாபிக். ரொம்ப ஹை அக்யூரேசி எங்கே இருக்குமோ அங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க.
அதே வந்து மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் தான் வந்து என்டையர் தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல்லாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம். கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம். கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம். கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் வந்து இதுவும் வந்து மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் தான். கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் ஒரு மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் தான். கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம்னா என்னன்னா, நீ கன்சிடர் பண்ற சிஸ்டத்துக்குள்ள ஏர் மாலிகூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏர் மாலிகூல்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து இருக்கு வித்தவுட் எனி வாய்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம். அப்படியே வாய்ஸ் இருந்தாலும் இப்போ ஒரு ஏர் மாலிக்யூல் இன்னொரு ஏர் மாலிக்யூல் கொலைட் ஆகிற டிஸ்டன்ஸ் இது வந்து மீன் ஃப்ரீ பாத்தும்பாங்க. டிஸ்டன்ஸ் டிராவல் பிட்வீன் டூ கொலிஷன்ஸ் அப்படிம்பாங்க மீன் ஃப்ரீ பாத். டிஸ்டன்ஸ் traveled between two successive collisions. மீன் ஃப்ரீ பாத் அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கொலைட் ஆகுது, அந்த டிஸ்டன்ஸ் அடுத்த கொலிஷனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இந்த என்டையர் சிஸ்டம் டைமென்ஷனோட டிஸ்டன்ஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூம்னு எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னா இது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கேஸ் மாலிகூல்ஸ் எங்கே அதிகமாக இருக்குமோ அங்கே தான் இதை யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து பிளெயின்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் rarefied gas theory ஒன்று உண்டு. கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் அண்ட் rarefied gas theory. rarefied gas theory and concept of continuum இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதான் இப்போ வந்து நம்ம பிளெயின்ஸில் இருக்கோம் அப்படின்னாக்க இந்த இடத்துல இதான் என்னுடைய சிஸ்டம் இதுதான். இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்தில் வந்து ஏர் மாலிகூல்ஸ் இருக்குது. ஏர் மாலிகூல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. அதே வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, என் சிஸ்டத்தில் வந்து டெம்பரேச்சர் அதிகப்படும்போது என்ன ஆகும்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ஸ்கேர்ஸாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பார்ட்டிகல் இதோட கொலைட் ஆகிட்டு அடுத்தது திருப்பி இன்னொரு கொலிஷனுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் செகண்ட் பார்ட்டிகல் கொலைட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் செகண்ட் பார்ட்டிகல் கொலைட் ஆகிட்டு அது வந்து திரும்பவும் போய் தேர்ட் பார்ட்டிகலோட கொலைட் ஆகுது. அதாவது டூ சக்சஸிவ் கொலிஷன்ஸ் ஆஃப் பார்ட்டிகல். இது போய் செகண்ட் பார்ட்டிகலோட கொலைட் ஆகுது. அதுக்கு வந்து ஒரு 2 seconds டைம் எடுத்துக்குது. சாரி, டிஸ்டன்ஸ் ட்ராவல் அதுக்கு வந்து 2 centimeters ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து செகண்ட் டு தேர்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 5 centimeters ட்ராவல் பண்ணுது. இப்போ டோட்டலாக வந்து 2 சக்சஸிவ் கொலிஷன், டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிட்வீன் 2 சக்சஸிவ் கொலிஷன்ஸ் அப்படின்னா வந்து 7 centimeters வருதா. இப்போ என்டையராக இந்த சிஸ்டம் வந்து 10 centimeters இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீ கன்சிடர் பண்ணுற சிஸ்டம் இதான் வந்து இதோட மீன் ஃப்ரீ பாத். டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிட்வீன் 2 சக்சஸிவ் கொலிஷன்ஸ் வந்து 7 centimeters. மீன் ஃப்ரீ பாத் வந்து இந்த சிஸ்டம் டைமென்ஷனோட கம்மியாக இருக்கு. மீன் ஃப்ரீ பாத் இஸ் லெஸ்ஸர் தென் சிஸ்டம் டைமென்ஷன் அப்படின்னாக்க கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் இஸ் வேலிட் அப்படின்னு அர்த்தம். அதே இங்கேருந்து இங்கே கொலைட் ஆகிறதுக்கு 5 centimeter,
திரும்பவும் இங்கேருந்து இங்கே போய் கொலைட் ஆகிறதுக்கு 6 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. இப்போ டோட்டலாக வந்து 11 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு இந்த பார்ட்டிகல் 2 சக்ஸஸிவ் கொலிஷன் அண்டர்கோ பண்ணுறதுக்கு. பட் இந்த சிஸ்டமோட டைமென்ஷன் 10 தான். ஸோ சிஸ்டம் டைமென்ஷனோட மீன் ஃப்ரீ பாத் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி போகிறப்ப அது வந்து ரேரிஃபைட் கேஸ் தியரின்னு அர்த்தம். கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் அங்கே வேலிட் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் அப்ரோச்.